அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் லிஃப்ட் பாண்டி. இந்த லைவ் ரொம்ப நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் ஒரு லைவ் போடுறோம். காரணம் என்னடா, ஒரு மனிதன் ஒரு ஒரு மனுஷன் உச்சமான ஒரு இடத்துல இருந்து அரசியல் களத்தில் நோக்கி வராங்க. அரசியலில் விமர்சனம் பண்ணுறீங்க. அந்த விமர்சனத்தை நான் ஏற்றுக்கிறோம். ஏன்னா விமர்சனத்தை செரிச்சா மட்டும்தான் அரசியலை வளர்ச்சியாக முடியும். அப்படித்தான் எங்கள் தளபதி எல்லாமே விமர்சனம் பண்ணுறீங்க. அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம். நான் அதுக்கான பதிலை கொடுத்துருவோம். கருத்தியல் ரீதியாக எங்கள் அண்ணன் பேசுகிறோம். கருத்தியல் ரீதியாக பதில் பேசுவோம். கண்டிப்பாக பேசிகிட்டே இருக்கோம். இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா, இந்த தமிழக வாழ்வுரிமை கட்சியோட தலைவர் வேல்முருகன் அவர்களுக்கு ஒரு முக்கியமான கண்டன பதிவு. ஏன்னா அன்னை இன்னைக்கு ஒவ்வொரு விழாவையும் தொடர்ந்து 3 வருஷமாக கல்வி திருவிழா சொல்லி நடத்திட்டு இருக்காங்க. அதில் மாவட்டத்தில் ஒவ்வொரு தொகுதியிலையும் முதல் இடம், 2ஆம் இடம், 3ஆம் இடம் எடுத்த மாணவ மாணவிகளுக்கு நேராக வர வச்சு அவர் கையால் ஒரு வாழ்த்து, ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்து அவரால் செஞ்ச சில உதவி செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த விஷயத்தை வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் இவரை தமிழர் பண்பாடுன்னு என்னான்னு தெரியாத ஒரு மனுஷன் தமிழக வாழ்வுரிமை கட்சின்னு பேர் வச்சுக்காரு. என்ன காரணம்டா, அவரை என்ன சொல்றாரு, 2 வருஷம் 3 வருஷத்துல கட்டி கொடுக்குற பிள்ளைகளை கொண்டு போய் அவர்கிட்ட போய் கட்டி பிடிக்கிறாங்க, முத்தம் கொடுக்குறாங்கன்றாரு. அங்க அனைத்து குழந்தையுமே தன்னோட அவருக்கும் அதே வயசு குழந்தைகளுக்கு பிள்ளை இருக்கு. ஏன்னா ஒரு அப்பா மாதிரி நினைச்சு, அண்ணன் மாதிரி நினைச்சு அந்த குழந்தைய அவரை அரவணைக்கும் போது அவரு அரவணைக்கிறாரு. இது எந்த இடத்தையும் தப்பெல்லாம் கிடையாது. சரிங்களா மிஸ்டர் வேல்முருகன் அவர்களே, நீங்க தமிழர் கலாச்சாரம், தமிழர் பண்பாடு நிறைய பேசுறீங்க. ஒரு தமிழன் ஒரு விஷயம், நல்ல விஷயம் மக்களுக்கு செஞ்சு போகும்போது அந்த குழந்தைகளும் சரி, அவங்க பெற்றோர்களும் சரி, அவ்வளோ அழகாக அதை ரிசீவ் பண்ணுறாங்க. எப்படி அது பெரிய லெவல் அழகாக ரிசீவ் பண்ணுறாங்க. ஆனால் உங்களை மாதிரி சரிங்களா கண் பார்வை சரியில்லாத ஆட்கள், கண்ணில் கோளாறு உள்ள மாதிரி நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க. என்ன உங்களுக்கு அவரை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? அந்த குழந்தைகள் எவ்வளோ அழகான ஒரு மனநிலையில் போய் ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கிட்டு, நம்ம 10th நல்ல மார்க் வாங்கின தளபதிட்ட போய் ஒரு அவார்டு வாங்கலாம், அவர்கிட்ட நின்று ஃபோட்டோ எடுக்கலாம், அவர்கிட்ட பேசலாம் அப்படின்னு நினச்சி ஒரு மோட்டிவேஷனாக படிக்கிறாங்க. அதை படித்த நிறையா குழந்தைகள் சொல்லுது, ஏன் இத்தனை வருஷம் நீங்கள் கட்சி நடத்திருக்கீங்கல்ல, நீங்கள் இப்படி எத்தனை பேருக்கு இப்படி அவார்டு கொடுத்துருக்கீங்க, இப்படி எத்தனை பேர் குழந்தைகளை நீங்கள் படிக்க வச்சுட்டு இருக்கீங்க, உங்கள் சுயலாபத்துக்கு ஒரு குறிப்பிட்ட சமூக மக்களை கொண்டு போய் அடகு வச்சு நீங்கள் அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன்னா இங்கே அப்படிலாம் கிடையாது. எங்கள் தளபதி என்ன சொல்லியிருக்காங்க, அந்த குழந்தைகள் நம்ம ஒரு கல்வி விழா இன்னைக்கு பண்ண கிடையாது, 2011, 12 பண்ணியாச்சு. இப்போ அரசியலுக்கு வந்ததுனால இப்போ பெருசாக உங்களுக்கு தெரியுது. ஏன்னா ஒவ்வொரு குழந்தையும் எங்கள் தளபதியை விட்டு போய் ஒரு கட்டி பிடிச்சி போகும்போதும் சரி,